சொல்லுமாமே இப்படி குப்புனு ஏறிடுச்சு. ஒரு முடி குடினா ஒரே முடியா குடிச்சிருவேன். நீ ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்க. சரி ரோடு அப்படி வளைஞ்சு போகுது. நீ தான் ஆபீஸ்காரன் போன போட சொல்லு. அதெல்லாம் இல்ல. சரி சரி மூட்டாண்ட கொடுத்துருவோம். சரியா எனக்கு பொன்னாட்டி பார்த்தாலே பயமா இருக்குதியா? அவ கடவுளா ராட்சசி. நான் கடவுளா? நீ இருக்க நான் இருக்கும்ல. நான் இருக்கேன். மீறி உன் மேல கை வச்சுவாடா. வச்சிருவா மாமே. எப்படி கை வைப்பா? வா 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 வா. என்ன பண்ற? நான் பாத்துறேன். வா பாரு. ஆனா உன்னை ஒரு நாள் இருக்குது பாரு. முன்னாடி உன்னை போட்டு கும்புற போறா. என்ன உன்னை பார்த்து பாண்டி கும்புற போறா. அன்னைக்குதான் தெரியும் பாண்டி லட்சணம்னான்ட்டு. சரியா? ஒரு முகத்தான் பாத்துறேன். இன்னொரு முகத்தை நீ பாத்து பாக்க கூடாது. இன்னைக்கு வா அவளா நான் பாத்துறேன். நீரு போட்டு மெதிக்கிற மிதிக்கிறியா? வா பாப்பா வா வா வா. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? உன்னால திருத்தவே முடியாதா? என்ன நாள்தான் இப்படியே வாழ்றது? பாரு, குடிக்கிறது என் கடமை, அது என் இஷ்டம். அத நீ கேட்க கூடாது. அவருக்குதான் அறிவில்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? கூட சென்று இப்படி கும்மால் அடிக்கிறீ. உன வீட்டுல கேட்க மாட்டாங்களா? கேட்டாங்க. நீ குடிக்கிறதுக்கா? சம்பள காசு தான் கேட்டாங்க. குடிச்சிட்டு வந்துட்டேன். சம்பள காசு கூட வந்து ஏமாத்திட்டியா? இது பழப்பக்கம் தெரியுது. அவனை ஒரு வார்த்தை பேசின தூக்கி போட்டு வச்சிருவேன். குடிச்சு ஏங்க இந்த மாதிரி உடம்ப பாலாக்கிறீங்க? நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் நம்ம பணம் சேர்த்து வைக்கணும். என் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும். என் அண்ணன் வீட்டுல, எங்க அம்மா அப்பா வீட்டுல என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க? உங்ககிட்ட நான் கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சம். என் அம்மா அப்பா வீட்டுல ஒரு நாளைக்கு 150 ரூபாய். இங்க பாரு, 150 ரூபாய். அந்த 150 ரூபாய் இருந்தா எவ்வளவு ஒரு காய்கறி வாங்கலாம், எந்த செலவு ஓதுவோம், பால் பாக்கெட் வாங்கலாம். இதெல்லாம் டெய்லி குடிக்கிறல்ல, கடைசியில உங்களுக்கு என்னத்த கண்ணீங்க? இந்த பாடுறா, அவர் கூட இன்னும் நீ சேர்றத பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து சண்டை போடுவேன். தயவுசெய்து சொல்றேன், இவரு கூட சேராத. திமுறா எங்க உரிமை. நான் பாத்துறேன். இந்த பறவையோட விருங்க. இந்த பாரு, இந்த பாருங்க, இனிமே நான் இங்கதான் வாழ மாட்டேன். நான் புரியுங்க, வீடாச்சு வீடாச்சு, நான் போறேன். ஓடிப்படு, அது ஓடிப்படு, வராத. இது என் ஓடு, என் இஷ்டப்படிதான் இருக்கா. ஒழுங்கா இருக்காண்டா இரு, இல்லாட்டி வாட்ட விட்டு ஓடு. வந்தா வெட்டி விட்டுருவேன். யாருக்கா? என்னங்க பொங்கல் வேற வருது. ஆமா, அதுக்கு என்னம்மா பண்றது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது விசேஷ நாள்னால உங்க தங்கச்சி அவன் அடிக்கிறான், அடிச்சு தொத்திட்டான்னு சொல்லிட்டு ஓடி வருவான். என்ன இந்த வருஷம் வரல? என்னம்மா அதை கிண்டல் பண்ணி பேசுற? நீயே இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாமா? அவ்வளவுதான், ஏதோ அவன் புருஷன் அந்த மாதிரி குடிக்காரனா வந்து மாட்டிட்டான். நம்ம என்னம்மா பண்றது? அது கிண்டல் பண்ணி காட்டலாமா? நான் ஏன் கிண்டல் பண்றேன்? என்னம்மா என்னாச்சுமா? அடிச்சுட்டாங்க. அவனை எவ்வளவு நான் திருத்த முடிஞ்சாலும் என்னால திருத்தவே முடியல. எப்ப பத்தல அடிச்சுட்டே தானே இருக்கான். என்னம்மா இது? எப்ப பாரு இந்த மாதிரியே நடக்குது. என்னம்மா இது? மாசத்துக்கு ஒரு 2 சண்டையாவது நடக்குது. திருத்த மாட்டான் போதுமா? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தான் வந்துட்டேன். அது நீ ஏம்மா அந்த மாதிரி திருப்பி இது பண்ணிட்டு இருக்கிற? அவதான் ஏதோ டென்ஷன்ல வந்துருக்கிறா, கோவத்துல வந்துருக்கா. அதை திருப்பி சொல்லி காட்டலாமா? சரி சரி வா, வந்து உட்காரு. நான் போயிட்டு குடிக்காத எடுத்துட்டு வரேன். ஏமா இப்ப என்னம்மா பிரச்சனை இந்த வாட்டி? ஒன்னும் இல்லைன்னு குடிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நான் தனி மனுஷியா இருந்தேன். இப்ப வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அதை பாக்குறதா என்ன பாத்துக்கிறதானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுங்க. யாருமே என்னை வந்து கூப்பிட்டு வருவா. நீங்க கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நானா வந்து உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நீங்க வந்ததுக்குள்ள என் குழந்தை என்ன நிலைமை ஆகுன்னு எனக்கே தெரியல. குடிக்க வேணான்னு சொல்றது தப்பானு, அதுக்கு போட்டு அடிக்கிறானு.
பாத்தீங்களா அண்ணன், அன்னி கூட எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. இதே அம்மா வந்தா விட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க அண்ணன். நான் அனாதையா இருக்கிறேன். இத்தனை சொந்தம் இருந்தோம், எனக்கு யாருமே இல்லைன்னு. அவனை யாரு தானே கேள்வி கேட்கறது? சரி சரி, இந்தா இந்த காஃபியை குடிமா. இருக்கட்டும். சும்மா அவனை ஏன் குறை சொல்றீங்களா? அடிக்கிறான்னு. இவன் என்ன பண்ணான்னு அவன்கிட்ட கேட்டீங்களா? நீ என்னமா பண்ண? அந்த அடிச்சு வீட்டை விட்டு அடிச்சு அமைச்சிருக்க. அப்போ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதானே? நீ என்னமா பண்ண? நான் என்னென்ன பண்ணேன்? குடிக்க வேணாம் தானே சொன்னேன். இவங்களே இந்த மாதிரி புரிஞ்சுக்காம இருந்தா அப்ப நான் என்னென்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல? நீங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வயிற்றுக்குள்ளேயே போட்டு போட்டு எட்டி ஒதுக்கிறான்னு. என்னால தாங்க முடியல. அங்கேயே செத்து போயிடலாமான்னு தோணுது. வேற இங்க வந்து இப்படி பேசுறீங்க. அது ஏன்னு கட்டி வைக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். அரிசி இல்லைன்னா பண்ணலாம், உப்பு இல்லைன்னா பண்ணலாம், எண்ணெய் இல்லைன்னா பண்ணலாம். குடிச்சிட்டு வந்து நான் என்னென்ன பண்ண முடியும்? இதுல எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வருமானம் இல்லைன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஆனா குடிச்சிட்டு வந்து படுத்தா நான் அவனை காப்பாத்துறதா? ஒரு வீட்லயே ஏதோ ஒரு ஆபத்து, மழையோ வந்துருது, தண்ணியோ வந்துருது, நான் எப்படி காப்பாத்துறது? நான் என்ன காப்பாத்துறதுக்கே என்ன நான் தப்பிக்க முடியாது, அவனையும் நான் எப்படி காப்பாத்த முடியும்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்னு. இவங்க பேசுறாங்களே, இவங்களுக்கு வந்து தெரியும் என் நிலைமை. சும்மா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் சரியா போயிடுமா? எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நம்ம அங்கேயே இருந்துதான் அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் பாக்கணும். நீ பாட்டு நினைச்சப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை சரியாயிடுமா? அவன் எப்படி திருந்துவான்? நீ கூடயே இருந்து அவனை திருத்த பாரு. ஏமா, அவளே நொந்து போய் வந்திருக்கிறா. மேலும் மேலும் சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா. சரி, அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரி சரிம்மா, ஒரு 2 மணி நேரம் இரு. அந்த குடிகார பையனை போய் நான் ஏதோ பார்த்து பேசுறேம்மா. சரியா? சரி, இந்த காப்பி எடுத்து குடிமா. எதுக்கு இவ்வளவு சவுண்ட்? டிவி சவுண்ட் குறை ஃபர்ஸ்ட். அடி என்ன தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு காப்பி வேணும். அடி காஃபியை போடு, டீயை போடு. இந்தா காஃபி. அண்ணி, காப்பிக்கு டேக்ஸ் அண்ணி. அப்படியே கொஞ்சம் டேப்லெட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணி. இந்தா குடி. டைம் வேற ஆயிடுச்சு, மணி 3 ஆச்சு. குழந்தைங்கள வேற போய் கூப்பிடணும் ஸ்கூல்ல இருந்து. அண்ணே சொல்லு, என்ன மணி என்ன சொன்னீங்க? மணி 3 ஆச்சு. ஐயோ அண்ணே, நான் வீட்டுல எப்பவுமே 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவேன். ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அண்ணே. என்னது? உங்க வீட்டுல 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் குடுப்பியா? காலையில இருந்து நான் இங்க ஒருத்தி எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நல்லா டிவியை பார்த்துட்டு என்ன இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, காஃபி குடு. எவ்வளவு நாளுதான் உன் ஒருத்திக்கு நான் செய்யறது? இது உன் வீடு இல்ல, புரியுதா? உங்க அண்ணன் வீடு, ஏன் வீடு. ஆப்பிள் ஜூஸா? குடிக்காரனோட பொண்டாட்டிக்கு ஆப்பிள் ஜூஸ் கேக்குதா? அதிகாரம் ரொம்ப கொடி கட்டி பறக்குது. அண்ணி இப்படிலாம் பேசுறாங்க. அதே நம்ம வீடாந்தா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். என்ன பண்ணாலும் இருக்குதோ இல்லையோ அந்த மனுஷன் கூட இருக்குதுதான் நல்லது. இங்க வந்தா 1 நாள் 2 நாள் தான் மதிப்பு, அவ்வளவுதான். அதோட நம்மளுக்கு மதிப்பே இல்லை.
என்ன பண்ணாலும் புருஷன்தான். அவன் குடிகாரம் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்மளை அனுசரிச்சு நம்ம இங்க இருந்திருக்கணும். நம்மளை விருதுதான் வந்து தப்பு தான். அவனுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம். இப்பெல்லாம் பேசுறாங்க. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சீக்கிரம் இங்க வாங்க, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. தப்புதான், இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். வந்து கூட்டு போங்க. சரி, சீக்கிரம் வாங்க. நான் அன்னைக்கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன், நீங்க வாங்க முதல்ல.